மார்க்கெட் ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்குது. டபார்னு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்தோனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு லாஸ் ஆயிடுது. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்கும் போது இப்போ மார்க்கெட் மேலே போகுதுங்க. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எடுத்த என்ட்ரி கரெக்ட் தான், ஆனா எடுத்த இடம் தான் தப்பு. ஸோ இதுதான் என்னன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதாவது பிரேக் அவுட்டை நம்பக்கூடாது, ரீடெஸ்ட்டை நம்பணும்னு ஏன் சொல்றாங்கன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க ட்ரேட். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். மார்க்கெட்ல இருக்கிற 70% ஆஃப் த பிரேக் அவுட்ஸ் எல்லாமே ஃபேக். ஆமா. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்குது. ஆனா உங்களுக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்லன்னா, அந்த பிரேக் அவுட்டே வேஸ்ட்டு. அதனால அந்த ட்ரேட்ல நீங்க இறங்காதீங்க. இப்படி சொன்னா எப்படி? அப்ப எங்க என்ட்ரி எடுக்கணும்னு கேட்குறீங்களா? அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேன். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா, இங்க நீங்க என்ட்ரி எடுக்காம, அதாவது இது திருப்பி கீழ வந்துட்டு திருப்பி அதே லெவலுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ இப்ப ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க என்ட்ரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சார்ட், ப்ராப்பரான ஒரு என்ட்ரி உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் லாஸ், அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி உங்களுக்கு உங்களோட கால்குலேஷன் படி சார்ட் மூவ் ஆகும். ஸோ அதனால ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் வித் ரீடெஸ்ட். அதுதான் உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரி. ஏன் பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தெரியுமா? ஏன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு லோ ரிஸ்க் இருக்கும், ஹை கான்ஃபிடன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹை அக்யூரேசியும் இருக்கும், உங்களுக்கு ட்ரேடிங்ல பயமும் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது 3 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு கிளீனான பிரேக் அவுட்ல பிரேக் அவுட் ஆகும். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் நம்மளோட வால்யூமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதாவது மோர் வால்யூம்ல ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்கும். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் லெவல்ல ஒரு ப்ராப்பரான ரிஜெக்ஷன் கேண்டில் வரும். அதாவது விக் ஆர் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து வரும். அதனால ஒரு ப்ராப்பரான என்ட்ரிக்கு பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ரிஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். இது இருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. அதனால நம்ம ப்ராப்பரான ஒரு என்ட்ரியே எடுக்கலாம். அதனால ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரேக் அவுட்டை சேஸ் பண்றதை விட்டுட்டு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. சக்சஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தீனா.